நான் முடக்கங்களை பற்றி நிறைய வீடியோவில் பேசியிருந்தோம். அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து லக்னம் முடக்கம் ஆகிட்டா என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. விரைவில் வந்து நம்ம 12 பாகவத்துக்குமே முடக்கு பேசிடலாம். லக்ன முடக்கம் அப்படிங்கும்போது தாய் தந்தையர் கொடுத்த பொருளை வைத்து ஒரு மனிதனால் உபயோகத்தை கொண்டு வர முடியாது. லக்னம்ங்கிறது வேர். இந்த வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு வந்து வேர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஜாதகத்துக்கு லக்னம் முடக்கம். லக்னம் முடங்கி போகிறது அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தில் தான் கணிக்க முடியும். நீங்கள் வந்து கால்குலேஷன்லாம் சொல்லி கொடுத்து நீங்கள் கணிச்சு பார்க்க முடியாது. நீங்கள் செய்கிற செயல்னால உங்களால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியல, உங்களுடைய திறமையை வைத்து உங்களால் முன்னுக்கு வர முடியல, என்கிட்ட இருக்கிற புகழை வைத்து என்னால் முன்னுக்கு வர முடியல, என்கிட்ட இருக்கிற பணத்தை வைத்து என்னால் முன்னுக்கு வர முடியல, நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா லக்னம் தான் பாதிக்கப்பட்டிருக்கும். தந்தையார் ரொம்ப உயரமான இடத்துல இருப்பார், தன் மகனுக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியாது. தாயார் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்க சொன்ன வேலை செய்யறதுக்கு 100 பேர் இருப்பாங்க. தன் மகனுக்கோ தன் மகளுக்கோ ஒரு முக்கியமான விஷயத்தை செய்து வைக்க முடியாது. அங்கே லக்னம் முடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நம்ம கோயில் கொடுத்து உங்களை சரி பண்ணுறோம்.